இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றார் அனுரகுமார திசநாயக்க. அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றுமையே புதிய தொடக்கத்தின் அடித்தளமாக இருக்கும் என உறுதி. திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் டெய்ரி நிறுவனத்திற்கு நோட்டீஸ். லட்டு தயாரிக்க கலப்பட நெய் சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் ஒன்றிய சுகாதாரத்துறை நடவடிக்கை. தனிப்பட்ட முறையில் சிறார் ஆபாச படங்களை சேமித்து வைத்து பார்ப்பதும் குற்றமே. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி. காவலர்களை நோக்கி 2 முறை சுட்டதாலேயே என்கவுண்டர் நடத்தப்பட்டது. சீசிங் ராஜா விவகாரத்தில் இணை ஆணையர் விளக்கம். இருபத்தி 2 ஆண்டுகளுக்கு பின் சொந்த வீட்டுக்கு குடிபெயரும் 114 குடும்பங்கள். கண்ணப்பர் திடலில் வீடின்றி தவித்தவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் நிகழ்ச்சி. கொடைக்கானல் அருகே நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்ட பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு. 50க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மரங்களும் சாய்ந்ததால் அதிர்ச்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மன்னிக்க முடியாத குற்றம் என கூறி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு. தூத்துக்குடி மீனவர்களின் நாட்டு படகு மீது எரிவாயு கப்பல் மோதி விபத்து. மீன்பிடி வலைகளையும் கிழித்து சேதப்படுத்தியதால் மீனவர்கள் வேதனை. ஜார்க்கண்டில் ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சென்ற வாகனம் பள்ளத்தில் சிக்கியதால் பரபரப்பு. ஒன்றிய அமைச்சரை பத்திரமாக வெளியேற்றிவிட்டு வாகனத்தை மீட்ட பாதுகாப்பு அதிகாரிகள். இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு இலங்கை நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்நாட்டில் நேற்று முன்தினம் நடந்த அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட 38 பேர் போட்டியிட்டனர். இதில் அனுரகுமாரா 42.3% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச 32% வாக்குகள் பெற்று 2வது இடத்தை பிடித்தார். இதையடுத்து கொழும்பில் உள்ள அதிபர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அந்நாட்டின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெகசூரியா அனுரகுமார திசநாயக்கேவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இடதுசாரி கட்சி ஒன்று மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது இதுதான் முதல் தடவை. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான அம்சம் இந்த தேர்தலில். முன்னைய பழைய அரசியல் அதிகார வர்க்கம், அதாவது பழைய அரசியல் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பின் விளைவாக திசாநாயக்கா மீது மக்கள் நம்பிக்கை வைத்து, அவர் கட்சியிலிருந்து நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். 13வது சட்ட திருத்தத்தை அவர் ரத்து செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அப்படியே ரத்து செய்தாலும் அது இந்தியாவுடனான உறவை பாதிக்கும் என்பது மட்டுமல்லாமல் நாட்டுக்குள்ளே மீண்டும் ஒரு இனத்துவ பிரச்சனைகளை மீண்டும் ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. எனவே அவர் தேர்தல் காலத்திலே என்ன விதமான ரெட்டாரிக்கை வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துவாரா என்பதை பார்க்க வேண்டும்.
அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அனுரகுமார டிசநாயக்கேவிற்கு புத்த மத குருக்கள் கையில் கயிறு கட்டி வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாக இருக்கும் என்று கூறினார். புதிய மறுமலர்ச்சி இலங்கையை படைப்போம் என்று அனுரகுமார திசநாயக்கே அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அனுரகுமார டிசநாயக்கேவிற்கு பிரதமர் திரு மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதிய அதிபர் பதவியேற்றதை தொடர்ந்து இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கான அறிவிப்பை அதிபர் அனுரகுமார டிசநாயக்கே வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றுள்ளது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து நாட்டின் அதிபராக உயர்ந்துள்ள அனுரகுமார திசநாயக்க இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியமாக்கியது எப்படி என தற்போது பார்க்கலாம். இளம் பருவம் முதலே அரசியல் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்ற அனுரகுமார இலங்கையில் நடைபெற்றுள்ள அரசியல் மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார். இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். 1970களில் தீவிரமான ஆயுத குழுவாக இருந்து 1980களின் இறுதியில் ஜனநாயக பாதைக்கு திரும்பிய ஜேவிபியில் கல்லூரி மாணவராக இருந்தபோதே தீவிரமாக செயல்பட்டவர் அனுரகுமார திசநாயக்க. 1987 நடந்த ஜேவிபி புரட்சியில் மாணவர் தலைவராக பங்கெடுத்த அனுர 1 மாதத்திற்கும் மேலாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர். 1997 ஆண்டு ஜேவிபி இளைஞர் அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான அனுரகுமார 2000 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரானார். ஆயுத குழுவாக இருந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பியிருந்தாலும் ஜேவிபி ஒரு வன்முறை கட்சி என்ற பார்வை மக்களிடம் நீடித்து இருந்தது. 2014 முதல் ஜேவிபியின் தலைவராக பொறுப்பேற்ற அனுரகுமார இந்த பார்வையை மாற்றுவதில் அதீத கவனம் செலுத்தினார். ஊழல் மற்றும் இலங்கையின் பொருளாதார சிக்கல்கள் குறித்து அனுரகுமார அதிகமாக பேசியது இளைஞர்களையும் எளிய கிராமப்புற மக்களையும் வெகுவாக ஈர்த்தது. இந்த சூழலில்தான் 2022 ஆண்டு இலங்கையில் வெடித்த மக்கள் போராட்டம் ராஜபக்சே குடும்பத்தின் அதிகாரத்தை தூக்கி எறிந்தது. இதனால் இலங்கை அரசியலில் மாபெரும் வெற்றிடம் ஒன்றும் உருவானது. அப்போது முதலே அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறிகள் இலங்கையில் உருவாக தொடங்கின. அதற்கு 2022 போராட்டத்தின் போது இலங்கை வீதிகளில் திரண்ட மக்கள் வெள்ளமே சாட்சியாக இருந்தது. இந்த போராட்டங்களில் நாடு முழுவதும் மக்களை ஒருங்கிணைப்பதில் அனுரகுமார திசநாயக்கவின் ஜேவிபி முக்கிய பங்காற்றியது. மக்கள் புரட்சியின் விளைவாக ராஜபக்சேக்களை விரட்டப்பட்ட நிலையில் அதே ராஜபக்சேக்களின் ஆதரவோடு ரணில் விக்ரமசிங்கே வந்து அமர்ந்ததையும் மக்கள் ரசிக்கவில்லை. ராஜபக்சே குடும்பம் மீதான வெறுப்பு, விக்ரமசிங்கே மீதான அதிருப்தி, அரசியல் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு என எல்லாம் சேர்ந்து போராட்ட களத்தில் தங்களோடு நின்ற ஜேவிபியின் பக்கம் மக்களின் பார்வை திரும்பியது. இலங்கை அதிபர் தேர்தலில் ஜேவிபி உள்ளிட்ட 28 கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் அதிபர் வேட்பாளராக களமிறங்கிய அனுரகுமார திசநாயக்க குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றுள்ளார். 2019 தேர்தலில் 3% வாக்குகளை மட்டுமே பெற்ற அனுரகுமார 2024 தேர்தலில் வென்று அதிபராகியுள்ளது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. இதன் பிறகு இலங்கை அரசியல் பாதை எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் நிகழ்வுகளை தடுக்கவும் மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 21ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் 37 தமிழ்நாடு மீனவர்கள் 3 படகுகளுடன் சிறைபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்கள் பெருந்தொகையை அபராதமாக விதிப்பதையும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாடு மீனவர்களின் தொடர் கைது, படகுகள் பறிமுதல் மற்றும் அதிக அபராதம் விதித்தல் ஆகியவற்றை தடுக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டுமென ஒன்றிய அமைச்சரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கிடவும், சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விரைவில் விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் தனது கடிதத்தில் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் எதிர்கொண்டுள்ள சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காண ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குட்கா வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் வரும் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்ய அனுமதித்ததாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்பட 21 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் கூடுதல் குற்றப்பத்திரிகையின் நகல்களை தாக்கல் செய்தார். சுமார் 250 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையுடன் 20,000 பக்கங்கள் அடங்கிய ஆவணங்களை பென்டிரைவ் மூலம் சிபிஐ தாக்கல் செய்தது. இந்த ஆவணங்களை காகிதத்தில் வழங்க வேண்டும் என சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா தரப்பு முறையிட்டது. இதனையடுத்து விசாரணையை அக்டோபர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அன்று கூடுதல் குற்றப்பத்திரிகை பெற குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் முதலமைச்சராக இருந்தபோது திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அந்த நிறுவனத்தின் நெய் மற்றும் பால் பொருட்களை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். இதனிடையே விளக்கம் கேட்டு திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்த 4 நிறுவனங்களிடமிருந்து மாதிரிகள் எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ஏழுமலையான் கோயிலில் தோஷ நிவர்த்தி யாகம் நடத்தப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு சர்வதேச அளவில் பிரபலமானது. நடப்பாண்டு ஜூன், ஜூலை மாதத்தில் இந்த லட்டு தயாரிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட நெய் கலப்படமானது என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். அதில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பதாக அறிவித்ததோடு அதற்கான ஆய்வு அறிக்கையையும் ஆந்திர அரசு வெளியிட்டது. இதற்கு பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கலப்படமான நெய் பயன்படுத்தப்பட்டதால் இன்று திருப்பதி கோயிலில் தோஷ நிவர்த்தி சாந்தி யாகம் நடத்தப்பட்டது. காலை 6 மணி முதல் தலைமை அர்ச்சகர் ராமகிருஷ்ண தீட்சிதர், 8 அர்ச்சகர்கள் மற்றும் 3 ஆகம ஆலோசகர்கள் தலைமையில் இந்த யாகம் நடத்தப்பட்டது. கோயிலின் தங்க கிணறு அருகே பழைய உண்டியல் காணிக்கை மண்டபத்தில் 3 யாக குண்டங்கள் அமைத்து இந்த யாகம் நடந்தது. இந்த யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர், மூலவர் சந்நிதி, லட்டு, அன்னப்பிரசாதம் தயாரிக்கும் மடப்பள்ளி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தெளிக்கப்பட்டது. வழக்கமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் தோஷங்களுக்கு பரிகாரமாக திருப்பதி கோயிலில் 3 நாட்கள் பவித்திர உற்சவம் நடத்தப்படும். தற்போது நெய் சர்ச்சையால் சிறப்பு தோஷ நிவாரண சாந்தி யாகம் நடத்தப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கண்ணப்பர் திடலில் 22 ஆண்டுகளாக வீடின்றி தவித்த 114 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு செய்த தமிழ்நாடு அரசுக்கு பயனாளிகள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். சென்னை ரிப்பன் மாளிகை அருகில் பல ஆண்டுகளாக வசித்து வந்த குடும்பங்கள் கடந்த 2002ஆம் ஆண்டு நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் சென்னை மாநகராட்சியின் ராயபுரம் மண்டலம் வார்டு 58க்குட்பட்ட கண்ணப்பர் திடலில் வீடற்றோருக்கான காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டனர்.
22 ஆண்டுகளாக சொந்த வீடின்றி தவித்து வந்த 114 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலக்கொத்தளம் திட்ட பகுதியில் குடியிருப்புகளுக்கான ஆணைகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர் முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். குடியிருப்பு ஆணைகளை பெற்ற மக்கள் தங்கள் சொந்த வீடு கனவு நனவானதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். இன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு இடம் வாங்க முடியாது எங்களாலலாம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சொந்த வீடு ஒரு அங்கீகாரம் கட்டிக்குது. நாங்களே ஒரு இந்திய குடிமகன்ன்றதுக்கு இதுதான் ஆதாரம். இனி சாலை ஓர பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, வேலை இடத்துல போய் கேட்கும் போது ரோட்டில் இருக்கவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களை யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. எங்களுடைய கண்ணீருக்கு இந்த சான்றிதழ் தான் வெற்றியாக இருக்குது. இதுதான் என் வீட்டுக்காரோடைய இருட்டு என் பிள்ளையோடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக மாறுது. என் வீட்டுக்கார் பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட கஷ்டம் என் பிள்ளையோடைய வாழ்க்கை இனி வராதபடி தமிழக முதலமைச்சருக்கு மனமாற நன்றி. இது மட்டுமல்லாமல் பயனாளி பங்கு தொகையாக ஒவ்வொரு வீட்டிற்கும் 4,27,000 ரூபாயை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த தொகையில் 1/3 பங்கு தொகையான 2,84,000 ரூபாயை சென்னை மாநகராட்சியே செலுத்தியுள்ளது. மீதமுள்ள 1,43,033 ரூபாயை மட்டும் பயனாளிகள் தவணை முறையில் செலுத்தினால் போதும் என கூறப்பட்டுள்ளது. நாங்கள் ஓல மழையில் காற்றுல கஷ்டப்பட்டோம் ரொம்ப, என் பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கின்னு. ஆனால் ஒரு வேளை சாப்பாடுக்கு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுவோம். ஒரு நாளுக்கு ஒரு வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நாங்கள் ஒரு வேளை சோத்துக்கே ரொம்ப நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு கேட்கறதுக்கே ரொம்ப, ஒரு வீட்டு வேலைக்கு போனாலே அங்கே வீட்டு ஹவுஸ் ஓனருக்கா கத்துவாங்க. நாங்கள் வீட்டு வாடகை கட்ட முடியுமா, இல்லை ஒரு இது பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியும். இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க முடியும். இவ்வளோ ஒன்று சின்ன வீட்டில் வந்து ஒரு 5 பிள்ளைங்களை, நானே என்னோட 3 பிள்ளைங்க எங்கள் வீட்டு, ஒரு சின்ன வீட்டில் வந்து எங்களால் அவ்வளோ படுக்க முடியாது. நாங்களும் முட்டி போட்டு ஓரமாக தான் சுண்டின்னு படுவோம். ஆனால் இன்னைக்கு தான் எங்கள் ஐயா புண்ணியத்தில் எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்குது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என் பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுது. 22 ஆண்டுகளாக முகவரியின்றி இன்னல்பட்டு வந்த மக்களுக்கு சொந்த வீடுகள் வழங்கி வாழ்வில் ஒளியேற்றி வைத்துள்ளது திமுக அரசு. தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையைப் போல வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் டைடல் நியோ என்ற மினி டைடல் பூங்காக்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவையும், சேலம் மாவட்டம் கருப்பூரில் 29 கோடியே 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள டைடல் பூங்காக்கள் தலா 500 IT நிறுவனங்கள் செயல்படும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஏசி, அதிவிரைவு இணைய சேவை, தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளுடன் 24 மணி நேர கண்காணிப்புடன் பாதுகாப்பு அம்சங்களும் தொழில்நுட்ப பூங்காக்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் கருப்பூர்ல டைடல் பார்க் வந்திருக்கு. இது வந்து எல்லா ஒர்க்கிங் பீப்புளுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய உமன்ஸ் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ட்டு வரப்போ கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ்லையுமே வந்துட்டு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ சேலம்லேயே இருக்கனால ஓகே ஃபேமிலி சைட்லையுமே வந்துட்டு ஓகே நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்க, நம்ம கூடயே தானே இருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்களும் சேஃப்டியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த டைடல் நியோ வந்தனால ஃபேமிலி சைடுமே வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் அண்ட் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த இது அமைச்சு கொடுத்ததுக்கு சிஎம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதனிடையே 36 கோடியே 25 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 58 நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிடங்களையும் முதலமைச்சர் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். கூட்டுறவுத்துறை சார்பில் 15.22 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைத்த மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தேர்வாகியுள்ள 110 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ரவுடி சீசிங் ராஜா காவலர்களை நோக்கி 2 முறை துப்பாக்கியால் சுட்டதால் என்கவுண்டர் நடத்தப்பட்டதாக சென்னை காவல் தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். வேளச்சேரியில் ஆனந்தன் என்பவரை துப்பாக்கி முனையில் மிரட்டிய வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி சீசிங் ராஜா நேற்று ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கைது செய்யப்பட்டார். அவரை தனிப்படை போலீசார் சென்னை அழைத்து வந்து விசாரித்த போது நீலாங்கரையில் துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்.
அதன் அடிப்படையில் அவரை நீலாங்கரை அடுத்த அக்கரை பகுதிக்கு போலீசார் அழைத்துச் சென்ற போது அங்கு வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டார். இதனால் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக தெரிகிறது. இதில் சீசிங் ராஜா இடதுபுற மார்பு மற்றும் மேல் வயிறு ஆகிய பகுதிகளில் குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். என்கவுண்டர் தொடர்பாக அடையாறில் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல் தெற்கு இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி காவலர்களை நோக்கி 2 முறை துப்பாக்கியால் சுட்டதால் சீசிங் ராஜா மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டதாக விளக்கம் அளித்தார். எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான் இவருக்கு அதில் இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும். நாங்கள் விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வேலைச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நேத்தே அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார் போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலியை விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போ பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார். இவர் மீது 5 கொலை உட்பட 33 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ராஜா கிழக்கு தாம்பரத்தில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கராத்தே மாஸ்டராக இருந்தார். அப்போது நண்பர்களுக்காக அடிதடி போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்ட அவர் பின்னர் வாகன கடன்களை முறையாக திருப்பி செலுத்தாத வாகனங்களை அடாவடியாக பறிமுதல் செய்து வந்தார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு சான்றிதழில் துணைவேந்தருக்கு பதிலாக உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திடுவதால் எந்த சிக்கலும் ஏற்படாது என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஓராண்டாக துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பட்டமளிப்பு விழா நடத்தப்படவில்லை. இதனால் மாணவர்கள் மத்தியில் குழப்பம் நிலவி வந்த நிலையில் சிண்டிகேட் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நாளை பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளது. துணைவேந்தர் இல்லாததால் ஆட்சி மன்ற குழுவின் ஒருங்கிணைப்பாளராக உள்ள உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்துடன் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. துணைவேந்தராக இல்லாத ஒருவர் கையெழுத்திடுவதால் குழப்பம் ஏற்படுவதுடன் வெளிநாடுகளில் மாணவர்களின் உயர்கல்வி வேலைவாய்ப்புக்கு சிக்கல் ஏற்படலாம் எனவும் பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களோட மாணவர்கள் முடித்துவிட்டு ஃபாரின் போகிறப்ப வெளிநாடுகளுக்கு செல்கிறப்ப அங்கே இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் அதோட உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக இங்கே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்போம். அதே போல் அங்கேயே அவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப ஏற்கனவே இருந்த சர்டிஃபிகேட்டில் எல்லாமே துணைவேந்தர் கையொப்பம் இருக்குது. இப்போ வேற ஒரு கையொப்பம் வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதனிடையே உயர்கல்வித்துறை செயலாளர் கையெழுத்திடும் பட்ட சான்றிதழில் எவ்வித சிக்கலும் இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கன்வீனர் அதெல்லாம் போடலாம். அதான் கன்வீனர்னு போட்டாச்சு, சிண்டிகேட்லாம் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. அதில் நம்முடைய செயலர் அவர்கள் கன்வீனராக இருக்கிற காரணத்தினால் ஃபார் விசி என்ற அடிப்படையில் போடுவார். அதெல்லாம் எதுவும் பாதிக்காது. சிண்டிகேட்டும் ஒத்துக்கிட்டது, எல்லாம் ஒட்டுக்கொண்டது தான். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 167 ஆண்டுகள் பழமையும் பாரம்பரியமும் மிக்க பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் பட்டமளிப்பு விழா நடைபெறுவது இதுவே முதல் முறை. இந்த விழாவில் ஆளுநரும் வேந்தருமான RN ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்கும் நிலையில் சுமார் 55,000 மாணவர்கள் பட்டம் பெற உள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பிரபாகரன். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கொள்கை புரிதல் இன்றி பேசியிருப்பதை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஏற்க மாட்டார் என்று திமுக MP R ராசா தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமாவளவன் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக கூறினார். மதவாதத்தை ஒழிப்பதில், சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும், அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு, அரசியல் அறத்திற்கு ஏற்புடையதல்ல. அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதையும் தாண்டி
கொள்கை புரிதலோடு இருக்கின்ற அவருடைய நண்பர் என்ற முறையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை ஒரு நாளும் அவர் ஏற்க மாட்டார், ஏற்கக்கூடாது என்றும் நான் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். சென்னையில் பிரபலமடைந்து வரும் சொகுசு கார்கள் கண்காட்சியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விதவிதமான தொழில்நுட்பங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் பிரபலமான சொகுசு கார் கண்காட்சி தற்போது சென்னையிலும் அரங்கேறி வருகிறது. BMW M340i, BMW M2 காம்படிஷன், ஆடி TT, ஃபோர்ட் முஸ்டாங் 5.0, ஆடி RS7, ஆடி S5, ஆடி Q8 ஸ்போர்ட், ஹோண்டா சிவிக், BMW X5, டிஃபெண்டர் ரேஞ்ச் ரோவர், ஃபோக்ஸ்வாகன் போலோ என 40க்கும் மேற்பட்ட கார்கள் கண்காட்சியில் அணிவகுத்தன. விதவிதமான சைலன்சர் சத்தங்கள், இன்ஜினில் மாற்றங்கள், வேகத்தை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பம் என ஒவ்வொரு காரிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள மாற்றங்கள் பார்வையாளர்களை வியக்க வைத்தன. ட்ராக் ரேசிங்னா என்னென்னா வந்துட்டு 4 வீலர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் FMSA ப்ரெப் ட்ராக்கில் வந்துட்டு எல்லோரும் டியூன் பண்ண காரை வந்துட்டு அவங்க அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறோன்னா, நீங்கள் வந்துட்டு நார்மலாக போய் அங்கே ட்ராக் ரேசிங் பண்ணாமல் நீங்கள் எங்ககிட்ட கார் கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கார் எங்ககிட்ட ப்ரொஃபஷனலாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, ஸோ ரேசிங்கான என்ன நார்ம்ஸ், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ட்ரைனிங் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டு இது ஒன்று பண்ணுறோம். ப்ளஸ் இதெல்லாம் உங்கள் காரை நீங்கள் மாடிஃபை பண்ணணும், டியூனிங் பண்ணணுன்னா நீங்களும் எங்ககிட்ட வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி குட் திங். லாட்ஸ் ஆஃப் கார் என்தூசியாஸ்ட் நீங்கள் வந்து யூ கெட் டு நோ இந்த மாதிரி ஒரு கார்ஸ் இருக்கா, என்ன மாதிரி மாட்ஸ் இருக்குது, டெக்னிக்கலாகவும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளஸ் கம்யூனிட்டி, மோர் ஆஃப் லைக் இன்ட்ராக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி கேதரிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஆல் த கார் என்தூசியாஸ்ட் டு கெட் டு நோ ஆல் சூப்பர் கார்ஸ், ஃபீல் அண்ட் செட், ட்ரைவ் இஃப் யூ ஹாவ் அ சான்ஸ் டு ட்ரைவ். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இளைஞர்கள் மட்டுமல்லாது சிறுவர்களும் சொகுசு கார்களின் தொழில்நுட்பங்களை நேரில் கண்டு மகிழ்ந்தனர். ஃபோர்ட் முஸ்டாங், ஆடி TT போன்ற கார்களின் சைலன்சர் சத்தங்கள் இவர்களை வியக்க வைத்தது. சாதாரண கார்களில் தொழில்நுட்ப ரீதியாக மேற்கொள்ளப்படும் சிறு மாற்றங்கள் பெரிய அளவிலான சொகுசு கார்களில் பயணிப்பது போன்ற உணர்வை தருவதாக பலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சூப்பர் கார்லாம் இருக்குது. சிம்பிள் காரை கூட பயங்கரமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. போலோ அந்த காரை மாடிஃபை பண்ணுறதுக்குன்னு செஞ்ச ஒரு கார் தான். பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஏர் ஃபில்டர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாத்தையுமே டியூன் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அது தவிர ஆடியில் RS5 இருக்குது, RS7 இருக்குது, S5 இருக்குது, BMW M340i இருக்குது. இப்போ ஒரு மஸ்டாங் ஒருத்தர் வந்தார். மஸ்டாங்லாம் பார்க்கவே முடியாது, இப்போ ப்ரொடக்ஷன்லேயே இல்லை. ஃபோர்ட் ரொம்ப நாள் முன்னாடியே மூடிட்டாங்க. பட் இப்போது வந்திருக்கு, சான்ஸே இல்லை. அப்படி இருக்குது. அதுவும் அவர் பயங்கரமாக எக்ஸாஸ்ட்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. இங்கே எல்லாத்த விட மஸ்டாங் தான் அலறுது. அப்படியே எல்லாரையும் அலற விட்டாங்க. எனக்கு வந்துட்டு 11 இயர்ஸ் ஆகுது. நான் 18 கிராஸ் பண்ணோடனே ஃபஸ்ட் திங் லைசன்ஸ் வாங்கணும். ஒரு ரிச் லெவலுக்கு போயிட்டு ஒரு கார் வாங்கணும், நல்ல கார். அதை வாங்கி எனக்கு மாடிஃபை பண்ணி அப்போ V8 இன்ஜினோட என்ன இன்ஜின் இருக்கோ அதை போட்டு எனக்கு டியூன் பண்ணணும் தான் ஆசை. இந்த வகை சொகுசு கார்கள் கண்காட்சி வெறும் கார்களின் மீதான மோகமாக மட்டுமல்லாமல் ஆட்டோமொபைல் தொழில்நுட்பங்கள் மீதான அறிவையும் விசாலமாக்கிறது. ஆட்டோமொபைல் தொழில்துறையின் முனையமாக திகழும் தமிழ்நாட்டில் இம்மாதிரியான சொகுசு கார்கள் கண்காட்சியை தொடர்ந்து நடத்துவது ஆரோக்கியமானதே. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நரேந்திரனுடன் செய்தியாளர் ஹரிஹரன். சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் வாடகை கார் உள்ளிட்ட வாகனங்களில் ஏறுவதற்காக பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு நாள் ஒன்றுக்கு 300க்கும் மேற்பட்ட விமானங்கள் வந்து செல்கின்றன. நாட்டின் முக்கியமான விமான நிலையங்களில் ஒன்றான இங்கு வந்து செல்லும் பயணிகள் நுழைவு வாயிலில் வாடகை கார் அல்லது தங்களது வாகனங்களில் ஏறி செல்வது வழக்கம். பிக்கப் பாயிண்ட் எனப்படும் இந்த இடம் தற்போது மாற்றப்பட்டது. இதனால் நுழைவு வாயிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அடுக்குமாடி கார் பார்க்கிங் வரை சென்று அங்கிருந்து வாகனங்களில் வெளியே செல்லும்
நிலை ஏற்பட்டுள்ளது. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அன்டைமாக இருந்தாலும் அஸ் அ கேர்ளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து அது ஒரு 1 கிலோமீட்டர் அவே கொண்டு வந்திருக்கனால எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வர கஸ்டமர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லேடிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே கஷ்டம். ஸோ எல்லாருமே இந்த 1 கிலோமீட்டராகவே நடந்து போய் அங்கே போய் புக் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸை வர வச்சு கூட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆஸ் அ கஸ்டமராக, ஆஸ் அ மக்களாக வந்து நான் வேண்டுறது என்னென்னா எல்லாருக்கும் ஈஸியஸ்ட் வேவாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நுழைவு வாயில்களிலிருந்து பார்க்கிங் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம் செல்ல பேட்டரி வண்டிகளும் உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் அந்த வண்டிகள் போதுமான அளவு இல்லை என்பதால் வயதானவர்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. விமான பயணத்தை விட விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்வதை சிரமமாக இருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டிலே ஆகுது இல்லையா, ஸோ வந்து கரெக்டான டைமுக்கு வந்து எல்லாரும் போக முடியல. ஸோ வயசானவங்க இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த வெஹிக்கல்ஸ் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிடுது, கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1-2 மட்டும்தான் பார்க்குறேன் நான். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது வந்து வெளியே வரத்துக்கே இவ்வளோ தூரம் நடக்கும், மூச்சு வாங்குது. இன்னும் பிக்கப் பண்ண இன்னும் ரொம்ப தூரம் போகணுன்றாங்க. அது எவ்வளோ தூரம்னு தெரியல, ரொம்ப கஷ்டங்க. அது இந்த அன்டைம் வேறு, இந்த நம்ம கேப்காரங்கிட்ட பேசி எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது எந்த நேரத்துக்கு எத்தனை மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் சேருவோன்னு தெரியல, ரொம்ப சிரமம். விமான போக்குவரத்து ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பழைய பிக்கப் பாயிண்டையே பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.